Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. So, REPCO bank-ஆக இந்த மாதிரி sessions பண்ணிட்டு இருக்கோம். So, sessions complete பாருங்க. If you guys have doubts also, you can put it in the comment. சரியா? Okay. So, REPCO bankல நமக்கு 40 questions இருக்கு. சரி, 40 questions நம்ம 25 minutesல attend பண்ணோம். Sectional time வந்து 25 minutes. So, English வரும்பொழுது ரொம்ப கொஞ்சம் வந்து accurate போட try பண்ணுங்க. Because நம்ம accuracy maintain பண்ணா மட்டும்தான் ப்ராப்பரா ஸ்கோர்ஸ் வந்து ஏறும். தோ யூ ஹேவ் லைக் நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படின்ற பட்சத்துல இருந்தாலும் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மெத்தட்னும் பொழுது நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். ஸோ எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே ஒரு டாபிக்கையும் கிளாரிட்டியா கத்துக்கோங்க. கத்துக்கிட்ட பிறகு புட் இட் இன்டு பிராக்டிஸ். ஓகேயா? ஸோ நம்ம அந்த விஷயத்த கத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது எரேஸ் ஆயிரும். சரியா? ஸோ அதை என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு put it into practice and அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா பண்ண ட்ரை பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இங்க கோயிங் இன்டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல வி ஹேவ் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஷின் அப்ரோச் பண்றதுக்கு கிராமட்டிக்கல் ரூல்ஸ்ல கொஞ்சம் வந்து ஷார்ப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கும் பொழுது எரர்ஸ் வந்து இல்லாத ஃப்ரேசஸை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு விஷயத்துலயும் டவுட் இருக்கிறது எல்லாத்தையும் எல்லா வேர்ப்ஸும் எல்லா ப்ரிப்போசிஷன்ஸும் கரெக்டா இருக்கான்றத பார்த்தாலே ஆன்சரை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, கோயிங் இன் டு இட். வென் Tajul sent Kohli back and leaped with joy. Okay, so leaped with joy என்னது சந்தோஷமா இருக்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ வென்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்லுவோம். எப்போ இந்த தஜூலும் sent Kohli back, okay, and அவங்க வந்து அனுப்பிச்ச பிறகு he was leaping with joy. So Bangladesh was clearly on the ascendancy, only to be brought back down slowly and steady. Okay, so இப்போ நம்ம andன்ற conjunction யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது அதுக்கு ரெண்டு பக்கமுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க சொல்லும்போது ஸ்லோலின்றது என்னது? இட் இஸ் அ adverb, right? Okay, அப்போ steady அப்படின்னு சொன்னா அதை adverb-ஆ கன்வெர்ட் பண்ணணும்னா என்னன்னு எழுதுவீங்க? Steadily. Okay, so this is the exact part of speech that has to be used. Okay, so and ன்னு வரும்போது ரெண்டு பக்கமும் plural இருக்கா, ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து singular தான் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல noun phrases யூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். So where you have the error, the D part. So fourth option தான் நம்மளோட answer. Next one. Okay, so former England captain Andrew has been airlifting to a hospital after suffering a horror car crash. Okay, so ஒரு accident ஆயிருக்கு in Surrey while filming an episode for BBC's டிவி ஷோ. ஓகே, ஸோ இந்த ஷோக்காக அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எபிசோட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, ஸோ வைல்ன்ற வேர்டை எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க? வென் யூ ஹாவ் அ கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் சிம்லரா இன்னொரு ஆக்ஷன் நடக்கும் பொழுது நம்ம வைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபிலிமிங் அண்ட் எபிசோட் அப்போ தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த சஃபரிங்கை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஆரர் கார் கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே ஹேஸ் பீன் இருக்கு. ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணா நமக்கு இந்த பர்சனோட பேரு விச் இஸ் சிங்குலரா இருக்கா, அப்ப ஹேஸ் கரெக்ட். ஸோ பீன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பாசிவ் வாய்ஸ்ல சொல்லும் பொழுது பீன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பீன் பக்கத்துல என்ன வரும்? நமக்கு V3 வரும். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏர் லிஃப்டிங்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வந்திருக்கணும்? ஏர் லிஃப்டட். Okay, so airlifted to a hospital after suffering a car crash. Okay, so அவங்களை கொண்டு போயிருக்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. So அப்போ part 1ல you have the error. So option 1 தான் answer. Next one. Already through to the semi-finals, India defeated South Africa 20 to notch up its third win on the trot and top the pool in the FIH. Okay, so hockey சொல்லுவாங்கல்ல, இன்டர்நேஷனலா விளையாடுறது விமென்ஸ் நேஷன்ஸ் கப் ஹாக்கி. ஓகே, ஸோ இங்க நார்மலா பாத்தீங்கன்னா இட்ஸ் இருக்கு. அப்ப இட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா பக்கத்துல நமக்கு ஒரு நவுன் தேவை. பட் இங்க பாத்தீங்கன்னா வின் நவுன் இருக்கு. ஸோ தேர்ட் வின் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்க பொசிட்டிவ் கேஸ்க்கான ரீசனே கிடையாது. ஓகே, ஸோ நீங்க நார்மலா பொசிட்டிவ் யூஸ் பண்றீங்கன்னா இது அவங்களோடது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தேர்ட் வின் அவங்க பண்ணிருக்காங்கன்னும் பொழுது என்ன வின்? தேர்ட் வின். ஸோ இங்க அட்ஜெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ பொசிட்டிவ்க்கான அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் வாட்? தேர்ட் win. ஓகே, ஸோ அதே மாதிரி இட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க அப்போஸ்ட்ரோஃபி வரத்துக்கு அவசியம் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க பாருங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவ டிஃபீட் பண்ணியிருக்கு. அந்த மாரி விஷயம் பார்க்கும்பொழுது, ஸோ அத பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கா? வெர்ப்ஸ் கரெக்ட்டா இருக்கா? இந்த விஷயத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்க வந்து யூ ஹேவ் த எரர் இன் த 3rd பார்ட். ஓகே. ஸோ ட்ராட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா மூவ் பண்றத நம்ம ட்ராட்ன்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். For a fusion change reaction, the energy released by the initial reaction needs to set the stage for more reactions. Okay. So இங்க சொல்லும் பொழுது fusion. Okay. So ஒரு process நடக்குது chain reaction. அதுல the energy. So the energy is what? Singular subject, right? அப்போ இது பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? Releases, which is a singular verb that is used. ஓகேயா? so verb நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ வந்து singular verb வரணும், அதுக்கு முன்னாடி subject வந்து singular இருக்கும் பொழுது singular verb. அப்போ releaseன்றது plural verb. அப்போ releasesன்னு சொன்னாதான் அதை singular verb சொல்ல முடியும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா needs தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எனர்ஜியை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ எங்க எரர் இருக்கு? பி பார்ட்ல எரர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Future research will need to focus on reaching the next major milestone. So till here do you have any error? இல்ல. So willன்றது modal verb. So அது பக்கத்துல needன்ற V1 தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. So 2 வந்து it is what? நமக்கு இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த வேர்ப்ஸ் டு ஃபோக்கஸ் இது வந்து இட் வில் நாட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டென்ஸ். அப்போ இது என்னது? இட் இஸ் அ நான் ஃபைனைட் வேர்ப். அதை வந்து அதில் இருக்கிற டைப்ஸில் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. வேர் இங்கே டு ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ரீச்சிங் த நெக்ஸ்ட் மேஜர் மைல்ஸ்டோன் அ டார்கெட் கெயின். ஸோ ஏர்ன் வரும்பொழுது பக்கத்தில் ஒரு கெயின். ஸோ டார்கெட் கெயின் என்ன நடந்திருக்கு? விச் greater than 100 வந்திருக்கு. so which is required. so which ன்னு சொன்னா it is not relating to a person. okay so other apart from person பொழுது which சொல்வீங்க. so இங்க வந்து target பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அங்க verb வந்து is தான் வரும். is பக்கத்துல V3 forms to run a power plant efficiently. ஓகேயா? so பக்கத்துல என்ன plant? பவர் பிளான்ட் which is singular இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கிற phrases எடுத்துடலாம், கண்டே பிடிக்க முடியலனா. ஓகே. ஸோ இங்க நமக்கு no error, which is option 5. next one. ஓகே. ஸோ இங்க நமக்கு phrases கொடுத்துருக்காங்க. ஸோ phrases கொடுத்துருக்கும் பொழுது கேர்ஃபுல்லா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நியர்பையா கிளாஷஸ் இருக்கும். ஸோ ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. சரி. ஸோ இங்க வந்து the president shook hands with all the persons on the days. ஓகே. ஸோ what is it? மேடையில இருக்கிற எல்லா ஐ மீன் எல்லா டெலிகேட்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட he has shook his hand. ஓகே. ஸோ shook is what? ஷேக்னா நம்ம V1ல சொல்லுவோம். ஷுக்குன்றது பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. சரி. ஸோ இங்க வந்து ஹேண்ட்ஸ்ன்னும் பொழுது ஃபைன். ஸோ யூ ஹேவ் 2 ஹேண்ட்ஸ் அண்ட் ஒருத்தரோடையும் யூ ஆர் ஷேக்கிங். சரியா? ஸோ ஹேண்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஹேண்டுன்னு ஏதாச்சும் இருக்கா? ஆப்ஷன் 4 ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது. ஸோ வித் ஆல் த பர்சன்ஸ், வித் ஈச் ஆஃப் த பர்சன்ஸ், வித் எவ்ரி ஒன். ஓகே. ஸோ ஒருத்தர் கூடயோ அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எவ்ரி ஒன் should attend the class. ஓகே. ஸோ ஒருத்தரையும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணும்பொழுது என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க? எவ்ரி ஒன்ன்ற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். வேற ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ எல்லாரோடையும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூடயும் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது எவ்ரி ஒன் வரும். ஸோ ஒரு பர்சனை நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி மீன் பண்றீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது ஈச் சொல்லுவோம் நம்ம. இன்னொன்று ஈச் பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கான்ஷியஸா நம்ம செக் பண்ணோம். ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்ம வந்து president வந்து shook hands with everyone on the days. ஓகேயா? புரியுதா? ஓகே. ஸோ என்ன விஷயம் வருது அப்படின்றத பார்க்கணும். ஆல் த பர்சன்ஸ்க்கும் ஈச்க்கு இதுக்கெல்லாம் இருக்கிற வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். The fronds of the coconut tree. So ஃப்ராட்ஸ்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஃப்ராட் கிடையாது, இது ஃப்ரான்ஸ். ஓகே. ஸோ ஒரு லாங் லீஃப் இருக்கு அப்படின்னும் பொழுது அது அப்படி சொல்றாங்க. ஸோ ஆஃப் த கோகனட் ட்ரீ மேக் அ ஜென்டில் மியூசிக்கல் நோட் வென் வித் wind blows. ஓகே. ஸோ வென் த wind blows. ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ ஒரு மியூசிக்கல் நோட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. சரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மியூசிக்கல் நோட், மியூசிக்கல் சவுண்ட். ஓகே. ஸோ நோட்னா நம்ம எழுதி வச்சிருக்க ஒரு விஷயம். ஸோ கேக்குதுன்னும் பொழுது இட் இஸ் அ சவுண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ரெண்டாவது மியூசிக்னா என்னது? மியூசிக்கை வந்துட்டு என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்ணுவோம்?
ஒரு நவுனா யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ நோட்ன்றதும் நமக்கு ஒரு நவுன் தான். என்னது? மியூசிக்கல் நோட். ஸோ இத வந்து நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம நவுனுன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ அப்போ மியூசிக்க நான் நவுனுன்னு சொல்றேன். நோட்ட நவுனுன்னு சொல்றேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, மியூசிக்கும் இருக்கு, நோட்டும் இருக்கு. அப்போ 2 நவுன் யூஸ் பண்ண மாட்டோம். இது போயிருச்சு. ஓகேயா? ஸோ மியூசிக்ஸ்ன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லும்பொழுதும் இட் டாக்ஸ் அபவுட் நவுன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயும் நமக்கு நவுன் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் போயிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட்? இங்க மியூசிக் சவுண்ட். ஸோ மியூசிக் இஸ் அ நவுன், sound is also noun. So where செகண்டும் போயிருச்சு. So you have 4 and 5. So இத மியூசிக்கல் சவுண்ட்ன்றாங்க, அந்த மியூசிக்கல் நோட்ன்றாங்க. ஸோ கேக்குது, இந்த மாதிரி வந்து wind blow ஆகும் பொழுது நமக்கு ஒரு சவுண்ட் வருது அப்படின்னும் பொழுது என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 4 தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். Not that. ஓகேயா? ஒரு gentle musical sound is heard when the wind is blown. Okay. Next one. Okay, so it is not I who is to blame. So what is the error here? Okay, so first presentல நமக்கு இருக்கு I ன்னும் பொழுது என்ன சொல்வீங்க? யூஸ் பண்ணுவீங்க? நம்ம plural verbs யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி am நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் போலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது I இருக்கு. அப்போ இந்த whoன்றது இந்த பர்சனை ரிலேட் பண்றாங்க. கரெக்டா? அப்போ whoன்னு சொன்னா நம்ம ஒரு பர்சனை ரிலேட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ whichன்னு சொன்னா we don't refer to a person. So whom do we refer? Apart from person நம்ம சொல்லும் பொழுது which this, which is this அப்படின்னு நம்ம சொல்லுவோம். which நம்ம பொழுது ஒரு நான் லிவிங் திங் கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க ஐய ரிலேட் பண்ண which நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது இங்க மீன் கொடுத்து which is objective case. இப்போ ஐன்னு சொல்றீங்கன்னா மீன்றது என்னது? objective caseல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ objective caseல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இங்க வந்து whom தான் வந்திருக்கும், நமக்கு who வந்திருக்காது. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. இங்க I இருக்கு, whom இருக்கு. அப்போ objectiveல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ரெஃபர் பண்ண தான் whom சொல்லுவோம். அப்போ இங்க ஐய ரெஃபர் பண்ணி இந்த whomம் வராது. ஓகே. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே போயிருச்சு. இப்போ no improvement. ஸோ இங்க am இருக்கு, இங்க is இருக்கு. ஓகேயா? ஸோ I பக்கத்துல do we use is? டெஃபினட்டா will not use. அப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? I who am to blame. Okay, so it is not I who am to blame. So isn't a verb we don't use. So I were a bird. Okay, I was doing this. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். is நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா? so most you I எல்லாம் நம்ம plural verbs தான் நம்ம அது கூட எடுப்போம். சரியா? ஓகே. so next one. so இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்? I who. so first option செக் பண்ணிக்கோங்க, போட்டிருக்கேனான்னு பார்த்துக்கோங்க. next one. The timid creature was driven into a narrow lane where it was slewed by the kidnapper. Okay. So normally timid-ஆ இருக்குன்னா ஒரு shy இல்ல frightening-ஆ இருக்கிற ஒரு creature அப்படின்னு சொல்லலாம். So அந்த creature வந்து it was driven. Okay. So normally நமக்கு was driven அப்படின்னா was or were plus V3 is use பண்றோம்னா என்ன அர்த்தம்? It is in a passive voice ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அது மாதிரியே நமக்கு பையும் கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ இப்போ நார்மலா ஸ்லேஸ். ஓகே. ஸோ ஸ்லேஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு பர்சன் இல்லாட்டி ஒரு ஆனிமலை கில் பண்றதுக்கு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்லியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டர்ன் சடன்லி. ஓகே. ஸோ சடனா ஒரு டர்ன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம ஸ்லியூ சொல்லலாம். ஓகே. ஸோ ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா இங்க கீழே வந்து 2 விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்லியூடுன்னு இருக்கு, ஸ்லேன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம், ஸ்லேனோட பாஸ்ட் ஃபார்ம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலி வாட் இஸ் இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னா I just tell you. So இந்த ஸ்லேஸ்ன்றத V1 ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். V1 ஃபார்ம்ல எழுதும் பொழுது ஸ்லேன்னு சொல்லலாம். ஓகே. ஆர் V1 S ஃபார்ம்ல நம்ம சொல்லணும்னா அத ஸ்லேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இதை வந்துட்டு பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறோம் அப்படின்னா இந்த விஷயத்த என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்லியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ V3 ஃபார்ம்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து கில். ஓகே. ஸோ கில்லிங் வயலண்ட்லி இல்ல ஒரு மர்டர் பண்றாங்க. அப்போ ஸ்லேஸ்ன்றது கில்லுன்ற மீனிங்னா V1 V2 V3 நம்ம இப்படி யூஸ் பண்றோம். அப்போ ஸ்லியூ அப்படின்னு சொன்னா இட் இஸ் டு டர்ன் சடன்லி. அதே V1ல நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு V2ல எழுதணும்னா நம்ம ஸ்லியூடுன்னு சொல்லுவோம். V3ல சொல்லும் பொழுதும்
ஸ்லியூடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் வி ஹாவ் டு நோ ஓகேயா. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ளை இல்லாட்டி வந்துட்டு ஃப்ளோன் ஓகே. ஸோ வாட்டர் பேர்டை ரிலேட் பண்ணும். ஹங் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கேயும் இந்த வேர்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன கான்டெக்ட்ல அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணணும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செஷனுக்குள்ள போறோம் அப்படின்னும் போது அந்த வேர்டை நம்ம செக் பண்ணலாம். அப்போ இங்க என்ன வரும்? அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? நம்ம கிட்னாப்பர் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அந்த பர்ட்டிகுலர் அனிமல் ஓகே அந்த டிமிட் கிரீச்சரை வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்போ கில் பண்ணியிருக்காங்க. டர்ன் சடன்லிக்கான அவசியம் இங்க இல்ல. அப்போ இந்த ஸ்லியூன்ற வேர்டுக்கான அவசியம் இல்ல. அப்ப அந்த வேர்டுக்கான அவசியம் இல்லைன்னா ஹேட் பீன் பக்கத்துல V3 அப்ப ஸ்லியூடுன்னு நம்ம சொன்னோம்னா டர்ன் சடன்லியோட மீனிங் தானே வந்திருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் நமக்கு தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. இப்போ 2 பாருங்க. 2 வந்து 2 and 4 both are same option. So anyone can apply. Okay. So அப்போ V3 forms யூஸ் பண்ணிருக்காங்க was slain பொழுது this is right. ஓகேயா புரியுதா? இப்போ 2 இல்லனா 4 நமக்கு வரும். So இந்த ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேர் V3ல நம்ம slain சொல்லியிருக்கோம். To kill violentlyன்றது தான் இதோட ஆன்சர். ஓகே சரி. ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயத்த ஜஸ்ட் மேக் அ நோட் பிகாஸ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு சம்டைம்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி கிளாஷஸ் நமக்கு இருக்கும் பொழுது ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ 2 or 4 இது ரெண்டுத்துல எது வேணா போடலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஒரே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன். So next one is he described the unpleasant experiences he had in the jail. Okay. So இந்த sentence பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தோணுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு தோணுது. So when two actions are mentioned, former action வந்து எதுல இருக்கணும்? Past perfectல இருக்கணும். And அதுக்கப்புறம் வர latter action எதுல இருக்கணும்? நமக்கு simple present. Former எதுல இருக்கணும்? Past perfect. ஓகேயா. ஸோ அப்ப என்ன வரணும்? நமக்கு had வரணும். அப்ப latter action எதுல இருக்கணும்? நமக்கு அதுக்கப்புறமா வந்திருக்க ஆக்ஷன் it has to be in simple past. ஓகே simple pastனா என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? V2 யூஸ் பண்ணிருக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா experiences he had in the jail. So ஜெயிலுக்குள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸை he described the அன்பிளசண்டா இருந்த ஒரு விஷயங்கள் ஓகேயா அதை பத்தி சொல்றாரு. அப்ப இங்க என்ன தேவை நமக்கு? டிஸ்கிரைப்டுன்றது தேவை. வாஸ் டிஸ்கிரைப்டு வராது. அடுத்தது டிஸ்கிரைபிங் V1 ING யூஸ் பண்ண மாட்டோம். அன்பிளசன்ட்லி டிஸ்கிரைப்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேர் எப்படி இருந்ததுன்ற ஃபீலை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் அன்பிளசன்ட். ஓகே அப்ப என்ன ஆன்சர் நம்ம சொல்லலாம்? டிஸ்கிரைப் வந்தா அபவுட்ன்றது யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் ரிடர்னன்ட்ல சொல்லுவாங்கல்ல. ரிட்டர்ன் வந்தா பேக் வராது. கம்ப்ரைசஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆஃப் வராது. அதனால இந்த ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. அப்ப எது வரும் நமக்கு ஆன்சர்? ஆப்ஷன் 5 which is the right answer. So இங்க V2 இருக்கு. அதே போல இங்க நமக்கு past perfectம் யூஸ் பண்ணிருக்காங்க. hadன்றது நமக்கு இருக்கு. புரியுதா? So that was the former action. This is the latter action. புரியுதா? Okay, so let's move to the next question. Next one. So you have fillers here. So fillers ன்னு வரும்பொழுது கீழே கொடுத்திருக்க வெக்காப்ஸா இருந்தா அதை பத்தி பாருங்க. அப்படி வெக்காப்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி இருந்தா இந்த வேர்டோட மீனிங் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்போ இதை நம்ம யூஸ் பண்ணுவோன்றது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால அடுத்தடுத்து போட முடியும். சரியா? ஓகே. So you have to be on time. So you have to be on time dash you will miss the train. Fine. So இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? Meanwhile அப்படின்னு சொன்னா you're going to talk about a gap. Okay. So meanwhile I'll be doing this. Okay. So இங்க ஒரு இன்சிடென்ட் இருக்கும், இன்னொரு இன்சிடென்ட் இருக்கணும். ஸோ அங்க வந்து ஒரு கேப் இருக்குன்னு பொழுது மீன்வைல் நான் இதை பண்ண போறேன். பட் இங்க சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ வில் மிஸ் த ட்ரெயின் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து டைமுக்கு வரலனா மிஸ் த ட்ரெயின். ஸோ இங்க அதர்வைஸ்க்கு என்ன அர்த்தம்? அதர்வைஸ்னா நம்ம வந்து என்ன மீன் பண்ணுவோம்? இல்லனா நீங்க வந்து விட்டுருவீங்க. ஓகே. ஸோ இன்னொரு ஆப்ஷனை நீங்க ஆட் ஆன் பண்ணணும். ஸோ இதை பண்ணாட்டி இதை நீங்க விட்டுருவீங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம அதர்வைஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்ஸ்டெட் அப்படின்னும் பொழுது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம இன்ஸ்டெட் யூஸ் பண்ணலாம். தேர்ஃபோர் எப்போ சொல்வீங்க? தேர்ஃபோர் இஸ் அதுக்கப்புறம் நீங்க சொல்ற விஷயம் வந்து முன்னாடி சொன்ன கண்டென்ட்டோட ரீசனை பத்தி பேசுறீங்கன்னும் பொழுது தேர்ஃபோர் சொல்லலாம். எப்போ ஹவெவர் சொல்வீங்க? என்ன ஏதோ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஹவெவர் இந்த கமெண்ட்டை வந்து ஐம் ட்ரைங் டு ஆட் ஆன் டு த ப்ரீவியஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யூ ஆர் புட்டிங் திஸ் வேர்ட் ஹவெவர். அப்ப இங்க வந்து நமக்கு என்ன ரீசன் இருக்கா? இல்லாட்டி வந்துட்டு என்ன பண்றாங்க? they are trying to tell a situation where நீங்க இதை பண்ணல அப்படின்னா நீங்க இதை விட்டுருவீங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? அதர்வைஸ் which is option 2. ஸோ ஒரு வேர்டோட மீனிங்கை சொல்லும் பொழுது தமிழ்ல தானே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ தமிழ்லயே நீங்க எழுதி வச்சுக்கோங்க which will be useful for you. Okay. So next one.
The chef is junior dash me. So I prefer coffee to tea. Okay, so இங்க வந்து நீங்க ஒரு கம்பேரிசன் பண்ணும்பொழுது ஒரு ஜூனியர், சீனியர், சுப்பீரியர் இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவோம் நம்ம ன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ கிராமர் ரூல். ஸோ இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்றீங்க அப்படின்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும்? டு. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஓகே, நாட் தேன். ஸோ தேன்ன்றத போட்டு வச்சிடாதீங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டு டீ. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், காஃபி டு டீ. ஸோ இங்கே வந்து செஃப் இஸ் ஜூனியர் டு திஸ் பர்சன் சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா நம்ம அப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ தே டிசைடட் டு cancel the trip as they had a dash money left. ஓகே, சரி. ஸோ இங்க had யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இருக்கு. ஸோ பக்கத்துல ஒரு சிங்குலர் நவுன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஸோ இங்க நார்மலா சொல்லும் பொழுது டிசைடட் டு கேன்சல், அப்போ ஒரு நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஓகேயா, அப்போ காசு நிறைய இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்போ மோர் போயிடுச்சு. இன்னொன்னு மணின்றது யூ கேன் கவுண்ட். ஓகேயா, அப்போ லிட்டிலோ மச்சோ நமக்கு வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இட் இஸ் போத் ஆர் சேம். எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இதுல நம்ம ஃபியூனா என்ன அர்த்தம்? ஃபியூனா என்ன அர்த்தம்? the fewனா என்ன அர்த்தம்? ஓகேயா, ஸோ இது மூணுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த ஃபியூன்னும் பொழுது நத்திங்னு அர்த்தம். சரியா, ஸோ ஐ ஹாவ் ஃபியூ சாக்லேட்ஸ் அப்படின்னும் பொழுது ஐ டோன்ட் ஹாவ் எனி சாக்லேட்ஸ்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ ஐ ஹாவ் அ ஃபியூ சாக்லேட்ஸ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சாக்லேட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டோ மூணோ என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சம்திங் இஸ் தேர். ஓகே, சரி. அப்போ the few அப்போ எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் பொழுது. ஓகே, the few chocolates which is lying near me, okay, which is lying on the ground, is my sister's daughter's chocolates நான் சொல்லும் பொழுது அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த பர்டிகுலர் சாக்லேட்ஸை நான் மீன் பண்ணும் பொழுது the சொல்வேன். ஸோ இந்த theன்றது இதுக்கு மட்டும் கிடையாது, அந்த கார் அந்த விஷயம் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணும்பொழுது பேரா ஜம்பிள்ஸ்ல சொல்லுவோன்றத அங்கேயே நான் ரிலேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறீங்கன்னும் பொழுது இதையே அப்படியே லிட்டில்க்கும் நம்ம அப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ இங்க சொல்லும் பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னா a few மணி லெஃப்ட். ஓகேயா, ஸோ அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் மணி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இருந்ததுனால அவங்க வந்து அந்த ட்ரிப் போற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை. ஓகே, பட் a few money was left, அதனால they have cancelled. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ either it can be this or this because both the options are same. Okay, next one. So India headed dash economic recovery aided by the various government reforms. Okay, so it has headed dash. So ஒரு economic recovery ல இருந்து அவங்க மீண்டிருக்காங்க. aid is what? help கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? it is towards. okay, so அதை நோக்கி போயிருக்கு. headed நம்ம பொழுது அதை நோக்கி நம்ம பண்றத சொல்லுவோம். ஓகேயா, ஸோ அலாங்னு வந்துச்சுன்னா வித் இருக்கும், அலாங் வித் சம்திங் யூ ஆர் டூயிங் இட். ஓகே, ஆன்னும் பொழுது அதுக்கு மேல இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேல சொல்ல முடியாது. பிட்வீன்னா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணியிருக்கணும், அதுவும் இல்லை. இன்டூன்னும் பொழுது அந்த கண்டென்ட் உள்ள நம்ம இருக்கிறதுக்கு மீன் பண்ணலாம், ஆர் மோஷன்ல இருக்க ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So take your brother dash you. Okay, so take your brother, what will come? By you. By you னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க இருக்கீங்க, அது மூலமா செய்யப்படுது. டு அப்படின்னா பர்டிகுலர் பர்சனுக்காக ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப நம்ம தான் அதை செய்யறோம்னா பை. ஓகே, ஒருத்தவங்களுக்காக செய்யறோம்னா டு தட் பர்சன் நம்ம சொல்லலாம். அப்போ அலோன்னா தனியா ஒரு விஷயத்த பண்றீங்க, வித்னா ஒரு விஷயத்துக்கு கூட, அக்ராஸ் இஸ் வாட்? அது அக்ராஸ் சம்திங்னும் பொழுது இட் இஸ் பில்ட், சாரி நாட் அக்ராஸ், இட் இஸ் கிராஸ். ஓகேயா, ஸோ ஒரு மாதிரி தப்பா இருக்கு, இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு கான்டெக்ட்ல நம்ம சொல்லலாம். பட் இங்க நம்ம சொல்லும் பொழுது டேக் யுவர் பிரதர் கூடன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்வீங்க? இட் இஸ் ஆப்வியஸ்லி வித். ஸோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஸ்டார்டில்ட். ஓகே, ஸோ ஸ்டார்டில்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூ ஆர் ட்ரைங் டு surprise or you're trying to shock
someone அப்படின்னும் பொழுது startledன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ இங்க jumpedன்னு கொடுத்துருக்கு, surprise கொடுத்துருக்கு, shocked, insulted, offended. So insulted, offended அப்படின்னா it is a negative option. So இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீனிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீனிங் கேட்டிருக்காங்கன்னும் பொழுது இதுக்கு என்ன இருக்கோ அதே தான் நம்ம போடுவோம். இது ரெண்டுமே நெகட்டிவ். ஓகேயா? ஸோ jumpedன்னு சொன்ன போனா it can be anything. So this is something neutral. So second option சொல்ல முடியாது. அப்போ என்னெல்லாம் சொல்லலாம், நம்ம 2வும் சொல்ல முடியும், 5வும் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ஷாக் ஆகுறதோ இல்ல சர்ப்ரைஸ் ஆகுறதோ இது ரெண்டுமே வந்து ஒரு இன்சிடென்ட். ஸோ இப்போ நார்மலா ஷீ ஸ்டார்டில் when she saw the birthday cake. ஓகேயா? ஸோ அவங்களோட பர்த்டே அப்போ when she saw that she was startledன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ட்ரை டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ். ஓகே, when you see a word, அப்போ உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் கிராமருமே உங்களுக்கு செட் ஆயிரும். சரியா? ஸோ தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்லயும் நீங்க மார்க் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து யூ ஹேவ் கிளாஷஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே, சரி. ஸோ இண்டிஜினியஸா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம், லோக்கல்ல ஒரு விஷயத்த பண்றாங்க, டொமெஸ்டிக்கா ஒரு விஷயம் பண்றாங்க, நேட்டிவ்ல ஒரு விஷயம் பண்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் நமக்கு, ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கஸ்டோ அப்படின்னா எதை பத்தி பேசுது? கஸ்டோ டாக்ஸ் அபவுட் ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்றீங்க அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ எனர்ஜெட்டிக் ஆர் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம், அதுக்கு எந்தூசியாசமோட ஒரு விஷயத்த பண்றீங்கன்னும் பொழுது சொல்ல முடியும். ஓகே, ஸோ குளுட்டன்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட போல்ட்னஸை பத்தி பேசும்பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so rapport. So you have to build a rapport between your friend அப்படின்னு நான் சொல்றேன். Okay, so friends நான் சொல்லனா among your friends நான் சொல்லிருக்கணும். Okay, so rapport is what you're trying to build a relationship. ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்க கொண்டு வர ட்ரை பண்றீங்க. சரியா? ஸோ அப்போ பாசிட்டிவிட்டியை கொண்டு வரீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர ட்ரை பண்றீங்கன்னா என்ன வேர்டை யூஸ் பண்ண முடியும்? எம்பத்தி, சப்போர்ட், வார்மத், மேன்ஷிப். ஸோ வாட் இஸ் மேன்ஷிப்னா ஒரு டேலண்ட் ஆர் ஒரு பர்சனோட ஸ்கில் பத்தி பேசுறோம் பொழுது மேன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அஃபெக்ஷன். ஸோ அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லலாம், விச் இஸ் எம்பத்தி. ஓகேயா? ஸோ நீங்களும் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறது, எம்பத்தைஸ் பண்ணிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இதை நம்ம வெக்காப்ஸ் பார்த்த ஒரு வேர்ட். அப்போ எம்பசைஸ் பண்றோம் அப்படின்னா, எம்பசைஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை you're trying to stress on something. ஓகே, ஸோ இதை நான் எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஸோ அதுக்கு இதை சொல்லலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பரேட்டிவ். சரியா? ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்னு சொன்னா விச் இஸ் க்ரூஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ க்ரூஷியல்னா ரொம்ப முக்கியமா இருக்கு, ரொம்ப க்ரூஷியல் சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அதுக்கு என்ன மீனிங்? ஓகே, ஸோ அது வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்லிஜிபிள், இன்டிஃபரண்ட், சிக்னிஃபிகண்ட், அர்ஜென்ட் அண்ட் ஸ்லைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ க்ரூஷியல் சிச்சுவேஷன் பொழுது அர்ஜென்ட் சிச்சுவேஷன் விச் இஸ் ஆப்ஷன் 4 தான் நம்ம இதுக்கு எக்ஸாக்டா மீனிங்கா சொல்ல முடியும். ஓகேயா? முக்கியமான ஒரு சிச்சுவேஷனை மீன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் இன்டு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல ரொம்ப கிளாரிட்டியா இருங்க. ஓகே, இந்த டென்ஸ்ல எந்த மாற்றமும் வராது. ஓகேயா? ஸோ சப்ஜெக்ட் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னும் பொழுதோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்டால செய்யப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் கொடுத்ததே கொடுக்குறேன். ஸோ ஷீ throws the pen. ஓகேயா? ஸோ she throws the pen நான் சொல்லும் பொழுது she is the subject. ஓகே, throws தான் verb. ஸோ presentல நமக்கு verb இருக்கு, the penன்றது நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு நமக்கு presentல இருக்கு. இப்போ இதுல டென்ஸ் மாத்தாம இந்த த்ரோஸை வந்துட்டு பாசிவா கன்வெர்ட் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி மாறுது? the pen is thrown by her. ஓகேயா? அப்ப என்ன வந்தது, ஆப்ஜெக்ட்ல இருக்க அந்த பென் வந்து முன்னாடி வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்கு த பென் சொல்லிட்டு அதுக்கேத்த வேர்ப். ஸோ இஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இஸ் பிளஸ் V3 த்ரோன். ஸோ த்ரோஸை V3ல சொல்லணும்னா த்ரோன்னு சொல்லலாம். பை இந்த பர்சன் ஷீன்றது இட் இஸ் பிகமிங் ஹர். ஓகே, ஸோ இந்த விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த செஷன்ஸ்ல கூட ஐ ஹவ் ரிட்டன் அண்ட் ஐ ஹவ் ஷோன் இட். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வாயில மட்டும் சொன்னேன். ஸோ எழுதி நிறைய காமிச்சிருப்பேன் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல எல்லா செஷன்லையும் நான் போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்றது எப்படின்னு எழுதிக்கோங்க. அது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயத்த பார்த்தோன்னே வேர்ப் செக் பண்ணுன்றது தெரியும். ஸோ டென்ஸ் மாறாது, டென்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வந்து
ப்ளூரலா இல்ல சிங்குலரா அந்த விஷயம் மட்டும் நம்ம வேர்ப்ஸ் பார்த்துக்கணும். ஓகே சரி. ஸோ இங்க பார்க்கலாம். இங்க வந்து நமக்கு வேர்ப் வந்து பிளேடுன்னு இருக்கு. விச் இஸ் வாட் நமக்கு பாஸ்ட்ல இருக்கு. அப்ப இத வந்துட்டு நான் பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது என்னன்னு கன்வெர்ட் பண்ணுவேன்? வாஸ், வேர் பிளஸ் V3. ஸோ இப்படி தான் நான் பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுவேன். சரி. ஸோ இங்க வந்து ஹீன்னு ஆரம்பிச்சிருக்கு த மேட்ச். அப்போ ஆப்வியஸா மேட்ச் ஹேஸ் டு கம் இன் த ஃப்ரண்ட். அப்போ எல்லாமே மேட்ச் தான் இருக்கா? ஓகே. அப்போ வாஸ் இல்ல வேர் பிளஸ் V3 எங்க இருக்கு? பீயிங் கொடுத்துருக்காங்க. பீயிங் வந்துனாலே கண்டினியூஸ் யூஸ் பண்ணிருக்கணும். நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல கண்டினியூஸ் இல்ல. அடுத்து was played by him. So option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இங்க must be played or இங்க என்ன கொடுத்துருக்காங்க? would have been played and had played. So what has to come in the passive voice? It is was, were plus V3. Okay. So next one. So she cleaned the house. So V2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ V2 வந்தா இப்போ என்ன சொல்லணும்ன்றத ப்ரீவியஸ் இதுலயே நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ என்ன வரும்? was cleaned. ஓகே. ஸோ ஹவுஸ்ன்றது இங்க இருக்கிறது நமக்கு ஸ்டார்டிங்ல வந்துருச்சு இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா by her. ஸோ she இங்க வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ he was repairing. ஓகே. ஸோ this is continuous. ஸோ continuous tenseல இந்த மாதிரி was plus V1 ing யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது எப்படி யூஸ் பண்ணணும்னா was, were plus being plus V3. ஓகேயா? ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ இங்க the car தான் இருக்கு. அப்போ the carன்றது தான் நமக்கு ஃப்ரண்ட்ல வரும் பாசிவ் வாய்ஸ்ல. அப்போ என்ன verb எடுத்துக்கலாம்? was எடுத்துக்கலாம். அப்போ the car was being repaired by him. ஓகே. ஸோ அது எங்க இருக்கு? the car was being repaired by himன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு இருக்கு. ஸோ அதுதான் இங்க being வந்தா நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாக்கியெல்லாம் செக் பண்ணீங்கன்னா எதுவுமே நமக்கு வராது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டெரரிஸ்ட் கில்ட் 4 soldiers இன் மணிப்பூர். அப்போ இதுதான் நமக்கு சப்ஜெக்ட், இதுதான் verb, இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் அ எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் which is given. ஓகேயா? சரி. அப்போ இங்க வந்து 4 soldiersன்றது முன்னாடி வந்துரும். அப்போ 4 soldiersன்றது முன்னாடி வந்தது. இங்க V2 ஃபார்ம் இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? வாஸா வேரா? வேர் தான் யூஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் V3 யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா இங்க ப்ளூரலான ஆப்ஜெக்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஃப்ரண்ட்ல வருதுன்னும் போது 4 soldiers were plus V3. நோ கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்டும் நம்ம கொடுக்கல. வேர் கில்டுன்னும் பொழுது இந்த இடத்துல இருக்கு. வேற எங்கேயாச்சும் யூ ஹேவ் கிளாஷஸா? நோ. ஸோ 4ம் 5ம் வராது. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So his grandfather was watching a movie. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க? was V1 ing கொடுத்திருக்காங்களா? அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன சொல்லலாம்? a movie தான் இருக்கு. So was plus being plus V3. Okay. So இதை நம்ம சர்ச் பண்ணலாம். verb had இருக்கு. eliminate பண்ணிடலாம். So is இருக்கு. Okay. So isன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்துட்டு நமக்கு past tense யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு வராது. The movie was watched by his grandfather. The movie was watched கிடையாது. Movie was being watched, which is fifth option. புரியுதா? ஸோ எப்படி நம்ம எடுத்தோன்ட்டு இந்த கான்டெக்ட் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இங்க போய் தேடவே தேவையில்லை. இந்த வேர்ப் இல்லை, இந்த வேர்ப் இல்லை. ஸோ 30 seconds to 20 secondsல you can find out the answer. Okay. Next one. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் நம்ம பொழுது ரீட் பண்ணிட்ட பிறகு போட ஆரம்பிங்க. அப்போதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிளாங்க்லேயே என்ன வரும்னு தெரியும். இல்லாட்டி டவுட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆன்சரை கன்க்ளூட் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கும். சரியா? ஸோ டவுட்டில் போட்டால் கண்டிப்பாக நமக்கு தப்பாக போயிடும். ஸோ அதனால ஒரு வாட்டி ரீட் பண்ண 30 seconds தான் மேக்ஸிமம் எடுக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் லைக் நிறைய நேரம் எடுக்குது ஸ்டார்டிங்லனா அதை வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்துட்டு சுருக்கி இந்த டைம்குள்ளே பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சரியா? Okay, so today the economics of African countries are growing at 5% every year. Okay, so and the economies வந்து 5% ஏறுது. So rich countries usually help poorer ones dash African countries through donations and aid. Okay, so help பண்றாங்க அப்படின்றாங்க. Okay, so poor people. So belonging similarly compared like more. Okay, so what has to come there? Rich countries வந்து usually help poorer ones
like African countries, because இங்க வந்து today the economies of African countries are growing at 5% every year ன்றது கொடுத்துட்டாங்க. சரி, லைக்ன்றத நீங்க எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? இங்க வந்து ஆப்பிரிக்கா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க ஹெல்ப் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் அங்க லைக்ன்ற ஆப்ஷன் வரும், அவங்கள மாதிரின்னு சொல்றதுக்கு. புரியுதா? ஸோ அதுக்காக தான் ஃபுல்லா நான் ரீட் பண்ண சொன்னேன். ஸோ இங்க என்ன சொல்லலாம்? Option 4. So, like African countries through donations and aid. So, that efforts are not always successful as loans are dash. Okay, loans are what? So, R பக்கத்துல base form எப்படி யூஸ் பண்ண மாட்டோம். அவ base form யூஸ் பண்ண மாட்டோம்னா ரெண்டு ஆப்ஷன் போயிருச்சு. Rejected இருக்கு, approved இருக்கு, given இருக்கு. Okay, so அப்போ their efforts are not always successful as loans are not always successful as loans are dash but not used for the projects for which they are sanctioned. So actually நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பட்ன்ற வேர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிருப்பீங்க? ரிஜெக்டட் தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இங்க வந்து efforts are not always successful ன்னு சொல்லிட்டாங்க. But over here they have given us but not used. அப்போ அப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஆனா அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாசிட்டிவ் விஷயம் தான் தேவை. இந்த ரிஜெக்டடும் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்போ 2 தான் வரும். அப்ப என்ன சொல்லலாம்? their efforts are not always successful as loans are approved but not used for the projects for which they are sanctioned. Okay, so conscious-ஆ படிக்கணும். Okay, next one. So China however has found a different dash to help Africa by trading more with the countries. So இங்க வந்து a differentன்றத adjective-ஆ சொல்லலாம். ஆனா difference சொன்னீங்கன்னா noun-ஆ சொல்லணும். சரியா? சரி. So இப்ப இருக்கு, you need a noun here which is singular noun நமக்கு தேவை. அப்போ கீழ நம்ம search பண்ணணும். goal இருக்கு, fund இருக்கு, way, skill, role. So what has to come there? Has found a different dash to help Africa by trading more with the countries. So it has found a different way. Okay, so ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கோல்ன்றதெல்லாம் aim relate பண்ண முடியும். ஓகேயா? சரி. So இங்க வந்து in 2009 China's trade with African countries was $90 billion dash than the US which was $86 billion. Okay, so இங்க வந்துட்டு ஒரு வேர்ட் வரணும். furtherனா ஹெட்டா நீங்க மூவ் பண்ண சொல்வீங்க. எக்ஸ்ட்ரானா நமக்கு இருக்கிறதுல தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மச்சுன்னும் பொழுது அன்கவுண்டபிளோட யூஸ் பண்ணுவீங்க. லெஸ்னா கம்மி. மோர்ன்றது என்னது? கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க நமக்கு கவுண்டபிளா தான் இருக்கு, வேற நம்ம மச் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 90 மில்லியன் இருக்கு, யூஎஸ் வந்து 86. ஸோ இது கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா வந்து சைனாவோட ட்ரேட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல 90 மில்லியன் லெஸ் தென் the US which was 86 million. It is not less, it is more than, because இங்க 90 இருக்கு, இங்க 86 இருக்கு. Obviously it is comparative degreeல நம்ம more தான் யூஸ் பண்ணுவோம். So further extraலாம் நமக்கு இங்க அவசியம் இல்லை. Next one. Okay, so many countries have now begun to notice the dash available in Africa. So what is available? Opportunities, supply, quantity, responsibility and differences. Okay, so China's attitude has changed the way the world. Okay, சரி, so இங்கே வேன் கொடுத்திருக்கு. அப்ப அந்த பாயிண்ட்டுக்கும் நமக்கு யூஸ் ஆயிருக்கும். ஃபுல்லா படிச்சிருந்தோம்னா the world deals with poor countries, trade not aid is the new mantra of African countries. Okay, so what has to come here? இந்த இடத்துல the opportunities available in Africa, which is option 1. Okay, next one. Okay, so இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது எண்ட் ஆகாத மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை வச்சு போட சொன்னேன். ஆனா இதை வந்து பேராஜம்பிள்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லா எல்லாமே சென்டென்ஸ். ஸோ இதுல என்ன பண்ணணும்? ப்ரொனவுன்ஸை நம்ம சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸை நம்ம பிக் பண்ணணும். அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணாலே நம்மளால போட முடியும். ஓகே, சரி, இங்க பார்க்கலாம். The incidence of forest fires in the country is on the increase and more area is burnt each year. Okay, so இங்க வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, the major cause, அப்போ ஏதோ நடந்திருக்கு, அததான் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ Q கண்டிப்பா இன்ட்ரோடக்டரியா வராது. அப்போ Q கண்டிப்பா வராதுன்னா ரெண்டு ஆப்ஷன் போயிருச்சு. ஓகே, both the national focus and the technical resource required for sustaining a systematic forest fire management program are lacking in the country.
அப்போ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஆல்ரெடி வந்து இதை பத்தி அந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம பேசியிருக்கணும் ஓகேயா டைரக்டா போத் த நேஷனல் ஃபோக்கஸ்ன்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது ஓகே த இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் எலிமெண்ட்ஸ் லைக் ஸோ இது எல்லாம் படிச்சதுல உங்களுக்கு எதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல ஸோ இதை பத்தி பேசியிருந்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ பி வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் சென்டென்ஸா வரலாம் அப்போ பி வந்து ஸ்டார்டிங் சென்டென்ஸா வர முடியும்னு தெரிஞ்சதுன்னா இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்போ ஃபோர்த் ஒன் தான் கரெக்டான ஆன்சர் இஃப் யூ ஹேவ் அ டவுட் ஓகேயா ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்க பட் ஸ்டில் டவுட்னா ட்ரை டு ரீட் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ் ஓகே ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் ஏன்னா டைம் நமக்கு ரொம்ப கம்மி கான்ஃபிடென்ட்டாக போடுங்க ஓகே ஸோ அதுக்கு வந்துட்டு சில க்ளூஸ்லாம் இந்த மாதிரி பார்க்குறீங்களா இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இல்லை டவுட் இருக்குன்னா நீங்கள் போட்டிருக்கிறத மட்டும் ரீட் பண்ணுங்க இதெல்லாம் உட்காந்து ரீட் பண்ண வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சரி ஸோ இங்க பார்க்கலாம் த பிரெயின் சேஞ்சஸ் ஸோ த பிரெயின்னா எந்த பிரெயின் சொல்றாங்க அதை நம்ம பார்க்கணும் ஓகே சேஞ்சஸ் ஃப்ரம் அடிக்ஷன் கேன் பி லாஸ்டிங் ஸோ ட்ரக் அடிக்ஷன் இஸ் கன்சிடர்ட் அ ரீலாப்சிங் டிசீஸா அது வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரிப்பீட்டட் ட்ரக் யூஸ் கேன் சேஞ்ச் த பிரெயின் ஸோ இங்கேயும் த பிரெயின் அண்ட் இங்கேயும் த பிரெயின் and lead to addiction so it causes na which causes this also cannot be an introductory சரி அப்போ the drug addiction is a chronic brain disease okay so இந்த brain disease தான் the brain நீங்க கொடுத்திருக்காங்க அந்த brain disease அந்த brain அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியும் வேற எங்கேயுமே நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் அப்போ drug addiction is a chronic brain disease it causes a person to take drugs okay சரியா புரிஞ்சுதா okay next one next one so although cities exit from consumers business is part of global decision it had its own and good reasons to review retail operation in India as well okay so as well ன்னு சொல்லிருக்காங்க அப்போ ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துலயும் இருந்திருக்கு ஓகேயா சரி so Citibank said it so இந்த Citibank தான் இட்னு சொல்லிருக்காங்க so இந்த pronoun is fine okay so will exit consumer retail operations in 13 countries across Asia and Europe including India okay so இது வந்து other markets அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்புறம் தான் மற்ற மார்க்கெட்ஸ்லாம் ஆஸ்திரேலியா பக்ரைன் சைனா இந்தோனேஷியா இதெல்லாம் சொல்ல முடியும் ஓகேயா ஸோ இங்க வந்து ஒரு ரீட்டெயில் ஆப்ரேஷன் கன்சியூமர் ஆர் ரீட்டெயில் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இங்க அதர் மார்க்கெட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது சொல்ல முடியும்னு சொல்லலாம் ஓவர் த இயர் சிட்டி பேங்க் ஹேஸ் பீன் ஃபேசிங் சேலஞ்சஸ் ஃப்ரம் லோக்கல் காம்படிட்டர்ஸ் இன் இந்தியா ஓகே சரி ஸோ இங்க வந்து சிட்டி பேங்கை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை பத்தி பேச முடியும் அப்போ சிட்டி பேங்க் செட் இட் வில் எக்ஸிட் கன்சியூமர் ரீட்டைல் ஆப்ரேஷன் இன் 13 கண்ட்ரீஸ் அக்ராஸ் ஏஷியா யூரோப் இன்க்ளூடிங் இந்தியா ஓகேயா ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் பாக்கி விஷயங்களை நம்ம கோட் பண்ண முடியும் வேற அதை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் நமக்கு கியூல இருக்கு அப்போ கியூல இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்குன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இல்லாட்டி இந்த ஆப்ஷன் நமக்கு வரும் ஸோ எஸ் வந்து கன்க்ளூடிங்கா வர முடியுமா இல்ல ஆர் வந்து கன்க்ளூடிங்கா வர முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இது ரெண்டும் நமக்கு இருக்கு அடுத்தது என்ன இருக்கு வேற என்ன க்ளூஸ் நம்ம செக் பண்ண உடனே சொல்ல முடியும் கியூக்கு அப்புறம் பி வருமா இல்ல கியூக்கு அதுக்கப்புறம் நமக்கு ஆர் வருமான்னு செக் பண்ணா சொல்ல முடியும் பட் நமக்கு கியூக்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் இது சொல்லியிருக்காங்க இந்த அதர் மார்க்கெட்ஸ்ன்றதை நம்ம எங்க சொல்ல முடியும் இது நம்ம கடைசியில தானே போட முடியும் பிகாஸ் அதர் ஆப்ரேஷன்ஸ் அந்த மார்க்கெட் பத்தி கொடுத்துருக்கிறது ஓகே ஸோ லெட்ஸ் ரீட் இட் ஸோ இந்த இடத்துல இதை பார்த்தாச்சு ஸோ பி பார்த்தீங்கன்னா ஆல்தோ சிட்டிஸ் எக்ஸிட் ஃப்ரம் கன்சியூமர் பிஸ்னஸ் ஸோ இங்கே 13 பிளேசஸ்ல அவங்க எக்ஸிட் ஆகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்தோ சிட்டிஸ் சிட்டி பேங்க்ஸ் அதை தான் சொல்றாங்க எக்ஸிட் ஃப்ரம் கன்சியூமர் பிஸ்னஸ் பிகாஸ் கன்சியூமர் இஸ் மென்ஷன் டியர் ஸோ ஆஃப்டர் திஸ் இதை பத்தி சொல்றாங்கன்னா இதை நம்ம சொல்ல முடியும் அப்போ நம்ம கியூக்கு அப்புறம் பி வரும் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இங்கேயும் எக்ஸிட் பத்தி பேசியிருக்காங்க சிட்டிஸ் எக்ஸிட் ஃப்ரம் கன்சியூமர் பிஸ்னஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் global லெவல்ல எடுத்திருக்க ஒரு டெசிஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் okay so India is going through its most severe health crisis since independence-ல இருந்தே அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க so when you will say this word impact so it is a consequence so ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் so இதை வந்து நம்ம introductory-ஆ சொல்ல முடியாது அடுத்தது COVID has returned with all its virulence infecting what hundreds of thousands every day ஓ நிறைய பேரை அஃபெக்ட் பண்றதுக்கு கோவிட் திருப்பியும் வந்திருந்ததை சொல்றாங்க மேக்கிங் த லீடிங் நேஷன் வித் த மேக்ஸிமம் நம்பர் ரிப்போர்ட்டட் கேசஸ் பர் டே ஓகே ஸோ ஆல்தோ இந்தியா ஸ்டார்டட் இட்ஸ் வேக்சினேஷன் ஸோ இதையும் நம்ம
இன்ட்ரோடக்டரியா சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்தோ இந்தியா ஸ்டார்டட் இந்த விஷயத்த ஜான்வரியில. ஸோ கோவிட் பத்தின ஒரு விஷயத்த ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தேன். நம்ம இதை ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ கோவிட் ரிட்டர்ன்ட் வித் ஆல் இட்ஸ் வெருலன்ஸ். ஓகே. ஸோ வித் ஆல் இட்ஸ் மைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம்? இது இன்ட்ரோடக்டரியா போட முடியுமா? ஆறு. ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது என்ன நமக்கு டவுட் இருக்கு? பியும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. ஸோ இம்பாக்ட்னும் பொழுது கான்சிக்வன்ஸை நம்ம கடைசியில தான் சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துலையுமே நமக்கு எஸ் கடைசியில தான் இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ ஆர்கியூபி. ஸோ கோவிட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் டே கேசஸ். ஓகே. தோ இந்தியா ஸ்டார்டட் இட்ஸ் வேக்சினேஷன் program in January, the percentage of citizens inoculated has been one of the lowest globally. One of the lowest globally. India is going. So இது டோட்டலா அப்படியே மாத்தின மாதிரி இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இந்தியா இஸ் கோயிங் த்ரூ அ சிவியர் ஹெல்த் கிரைசிஸ். என்ன கிரைசிஸ்ன்றத அப்புறம் கோவிட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. The regulator also plans to. So regulatorனா எதுன்னு தெரியாது. The limit of what? Okay, so you have an abbreviation here. So pension funds regulatory and development authority is planning to increase the maximum age of entry into a national pension system by what 5 years to 70 ஏத்திருக்காங்க. NPS by 5 years ஏத்திருக்காங்க. 65 to 75. So 2 அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா இந்த வேல்யூவை சொல்லுவோம். பைனா அது எவ்வளோ ஏறி இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இங்கே வந்து பை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம்லாம் மேக்ஸ்லயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து 70. ஓகே. த மெச்சூரிட்டி ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் இன்ட்ரோடக்டரி? பி தான் நம்மளுக்கு இன்ட்ரோடக்டரி. எந்த கிளாஷுமே இல்லை. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? சாரி, இட் இஸ் நாட் பி. இங்க இருக்கு. ஆரை தான் பின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் 2. ஓகேயா? ஸோ பென்ஷன் அத்தாரிட்டி பத்தி கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த ரெகுலேட்டர் பத்தி பேசியிருக்காங்கல்ல. அப்போ இந்த இதை சொன்ன பிறகு தான் இது வந்து ரெகுலேட்டரின்னும் பொழுது இதை பத்தி நம்ம பேச முடியும். அப்போ என்ன சொல்லலாம்? RQPS. ஸோ ஆர்ல வேற எந்த ஆப்ஷனும் இல்லாததுனால நம்ம கண்டிப்பா பி செகண்ட் ஆப்ஷன் தான் வரும்ன்றத சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஆரை தான் எடுத்திருந்தேன் இன்ட்ரோடக்டரியா. பட் தென் நம்ம பின்றத கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே. சரி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்ற கான்செப்டோட போய் பாருங்க. பிகாஸ் நம்ம கண்டிப்பாக நம்மளால போட முடியறதா தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து we are going to just read this comprehension so that நமக்கு கீழே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ when we are suddenly confronted. ஸோ நியூ வேர்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து confrontedன்னு கொடுத்துருக்காங்க which is a verb given here. ஓகே. confrontation is what? ரெண்டு இதுக்குள்ள இருக்கிற clashes பற்றி பேசுறீங்க. conflicts and you have negative arguments அப்படின்னும் பொழுது confronted சொல்லலாம். with any terrible danger. ஓகேயா? So suddenly வந்து confronted with any terrible danger, the change of nature we undergo is equally great. Okay, so a change இருக்குல்ல. So அதை நம்ம undergo பண்றது it is equally great. So in some cases fear paralyzes us. Okay, so பயமே நம்மள ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். So அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. So like animals we stand still powerless to move a step in fright or to lift a hand in defense of our lives, and sometimes we are seized with panic and again act more like the inferior animals than rational beings. So what is rational? சென்சிபிளாவோ லாஜிக்கலாவோ நடந்துக்க மாட்டோம். அதாவது பயந்துட்டோம் அப்படின்னா அப்படியே உட்காந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when we are writing exams, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் பொழுது ஏதோ ஒன்று வரல, டோன்ட் பேனிக்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நீங்க பயந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ அந்த இடத்துல வந்து வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூன்றதை தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் திஸ் இஸ் இன் அதர் கான்டெக்ஸ்ட். பட் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்னா நம்ம எக்ஸாம்ல பேனிக் ஆகிறோம்ல, அந்த மாதிரி விஷயத்த கூட எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்றத இங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் frequently in case of sudden extreme peril. Okay, so what is it? Danger பத்தி சொல்லியிருக்காங்க. Okay, so danger which cannot be escaped by flight and must be instantly faced, even the timidest men at once. Okay, what is timidest? Timida இருக்காங்கன்னா ரொம்ப பயந்து இருக்கிறவங்கள சொல்வீங்க. ஓகே. men at once as if by miracle become possessed of the necessary courage. ஓகே. கரேஜ்னா தைரியமா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ப்பா குவிக் apprehension and swift decisions வந்து எடுக்கிறத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ மிராக்கிள் வெரி காமன் இன் நேச்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி மிராக்கிள்ன்றது ரொம்ப ஐ மீன்
ரொம்ப காமனா நடக்கும். ஸோ மேன் அண்ட் த இன்ஃபீரியர் அனிமல்ஸ் அலைக். ஓகே, ஸோ மேனும் இன்ஃபீரியர் அனிமல்ஸும் are alike ன்னு சொல்றாங்க. When confronted with almost certain death, gather resolutions from despair, but there can really be no trace of so debilitating a feel in person fighting or prepared to fight for dear life. ஸோ இங்க வந்துட்டு சண்டை போடுறாங்களா உங்களோட வாழ்க்கைக்கு, ஸோ அதை ரிலேட் பண்ணி இந்த இடத்த பேசியிருக்காங்க. ஸோ அட் சச் டைம்ஸ், அந்த டைம்ல மைண்ட் எப்படி இருக்கு, இஸ் கிளியரர் தென் இட் ஹாஸ் எவர் பீன். ஓகேயா, ஸோ அந்த இடத்துல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. த நர்வ்ஸ் ஆர் ஸ்டீல். ஓகே, ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ கோட். ஸோ இங்க வந்து ரொம்ப அவங்க ஷார்ப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்றத ரிலேட் பண்றதுக்கு இந்த கோட்டை சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் நத்திங் ஃபெல்ட் பட் அ வண்டர்ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் டேரிங்கா அவங்க இருப்பாங்க சம்டைம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லுக்கிங் பேக் அட் சர்டன் பெரிலியஸ் மூமெண்ட்ஸ், ஓகே, டேஞ்சரஸ் மூமெண்ட்ஸ் இன் மை ஓன் லைஃப், ஐ ரிமெம்பர் தெம் வித் அ கைண்ட் ஆஃப் ஜாய் தட் நாட் தட் தெர் வாஸ் எனி ஜாய்ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தென். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எந்த என்ஜாய்மெண்ட் இல்ல, எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது இல்ல. பட் பிகாஸ் தே brought me a new experience, a new nature as it were, and lifted me for a time above myself. So they are undergoing a dangerous situation where அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த பேராகிராஃப் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ யூ காட் அன் ஐடியா. ஸோ நமக்கு பேசேஜ்ல சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மீனிங்கே தெரியாத ஏதாவது ஃப்ரேஸ்லாம் இருக்குன்னா முன்னாடி இருக்க சென்டென்ஸையும் பின்னாடி இருக்க சென்டென்ஸையும் படிங்க. கண்டிப்பா யூ கேன் ப்ரிடிக்ட் த மீனிங். ஓகேயா, ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இது என்னவா இருக்கும், இந்த சிச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கு, இது முடிஞ்சிருக்குன்னா நடுவுல என்னவா இருக்கும்ன்றத சொல்லலாம்ல. இப்போ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி மைண்ட் உங்களுக்கு இருந்தாலே நம்மளால ஓரளவு கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ஸ்டோரி புக்ஸ் படிங்க. ஓகே, அதை வச்சு ட்ரை டு கன்க்ளூட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த இட்டாலிக்ல கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் கண்டுபிடிச்சாலே சொல்லிட முடியும். ஓகே, an appropriate title for the above passage would be what? The miracle of a confronting danger. ஓகேயா, ஸோ இங்க நம்ம மேல பார்த்துருந்தோம்ல, பார்த்து இதை போடுங்க. ஓகே, டைட்டில் நம்ம அசியூம் பண்றீங்க, கரெக்டா சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The author names 3 different ways in which a man may react to sudden danger. So sudden danger க்கு எப்படிலாம் react பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. He may flee in panic, no. So he may be paralyzed with fear, seized with panic, or act like an inferior animal. Or he may be paralyzed with fear or seized with panic, or if by miracle become possessed of necessary courage and face the danger. So this is told. ஓகேயா, ஸோ அவங்க இன்ஃபீரியராகவே இருந்துருவாங்கன்னு சொல்லலை. இங்கே வந்து ஆப்ஷன் 3 சொல்லலாம். he may be paralyzed with fear, run and face the danger, no, away or fight. panic, run away or fight, he may flee. ஸோ இது எதுவுமே வராது, ஆப்ஷன் 3 நம்ம வரும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். The distinction between inferior animals and rational beings. Rational அது சென்சிபிளா லாஜிக்கலா நடந்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லியிருந்தேன். The latter are capable of reasoning things out, whereas the former cannot do. So ஸ்டார்டிங்ல சொல்லும் பொழுது ஃபார்மர் லேட்டர்னும் பொழுது இது கரண்டா இருக்கவங்கள ரிலேட் பண்ணி சொல்றாங்க. அவங்க வந்து ரேஷனலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஸோ இங்க வந்து கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது they are capable of reasoning things, but whereas ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா அவங்க பண்ண முடியலன்றது தான் சொல்லியிருந்தாங்க, which is option 1. okay, so next one. இங்க clarity மைண்டோட இருக்காங்க, அது நம்ம கீழே தான் படிச்சோம். next one. ஓகே, ஸோ இங்க வந்து phrase gather resolution from danger. ஸோ அந்த phrase வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. gather resolution from danger அப்படின்னும் போது find hope and courage. A state of utter hopelessness steals one to fight out the danger, not to lose hope but fight. So find the courage to face the danger, find belief but lost courage. ஸோ நமக்கு இந்த கான்டெக்ட் என்ன சொல்லுது, கேதர் ரெசல்யூஷன் ஃப்ரம் டேஞ்சர் அப்படின்னும் பொழுது இங்க வந்து அவங்க கரேஜோட இருக்கணும். கீழே இருக்க பேராகிராஃப்ல தான் நம்ம பார்த்தோம். ஓகேயா, ஸோ அப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் 4th ஆப்ஷன் சொல்லலாம். அந்த டேஞ்சர் எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றத கரேஜியஸா தைரியமா யோசிக்கணும், பிரேவா யோசிக்கணும், விச் இஸ் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஒன். So the author feels happy in the recollection of dangers faced and overcome because what? They brought him a new experience. He was unfortunate, like he survived his ordeal. He was lucky to be alive. They brought him a new experience and lifted him above himself for a time. So what he has told, இங்க பாருங்க, new nature as it were and lifted me for a time above myself, which is option
5 ஓகேயா? சரி. ஸோ பேராகிராஃப் இந்த மாரி வந்ததுன்னா விட்டுற வேண்டாம். நமக்கு ரெப்கோல கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். சரியா? ஸோ செஷன் கம்ப்ளீட்டா பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மீட் யூ கைஸ் another day. Have a very great day. Thank you.